எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகரத்தில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து ஆள் எடுக்கிற பணியாக நடந்துகிட்ருக்கு. அப்போ வீரன் வந்து நடுங்கிட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். இன்டர்வியூ ரூமுக்கு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஸ்வா அங்கே இருக்கான். ஸ்வாவுக்கு தான் வந்து படிக்கவும் தெரியாது, படிக்கலெல்லாம் வந்து அவன் அங்கே இருக்கான்னு பார்த்தா வீரனுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும்ல, நடுங்கிட்டு இருக்கனால வந்து ஸ்வா வந்து துணைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ வந்து இப்போ புலவை ஸ்டார்ட் பண்ணுறான் வீரன் ஸ்வா கிட்ட. ஸ்வா நான் எனக்கு எப்படியா அந்த வேலை கிடச்சிடணும். எனக்கு இருக்கிறதோ 3 தங்கச்சிங்க, அவங்களுடைய கரை சேர்த்துணும். எங்கள் அம்மா அப்பா படிக்கவும் இல்லை, ரொம்ப ஏழைங்க. நான் ஒருத்தன் மட்டும் தான் வீட்டில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கான். ஸ்வா எல்லாம் கேட்டுட்டு ஒரு கண்டிஷன் சொல்கிறான். அண்ணா, நீங்கள் வந்து அந்த ஆரக்கால் விதியை வந்து கடைப்பிடிங்க. ஆரக்கால் வந்து கடைப்பிடிங்க. ஏன் இப்படி புலம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பணிவாக வந்து கண்டிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து வீரன் வந்து அவனை வந்து கூர்ந்து கவனிக்க ஸ்டார்ட் பண்ணான். அவனுக்கு வந்து அப்போ என்ன தேவையாக இருந்ததுன்னா அவனால் பொறுத்து அமைதியாக வந்து யோசிக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ரொம்ப படப்படன்னு உள்ளே போய் என்ன வளரிட்டானா அவனுக்கு வந்து வேலை கிடைக்காதுல்ல. அதனால் வந்து அவனுக்கு அப்போ தேவையாக இருக்கிறத பொறுத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். என்னென்னா, நான் வந்து எது சொன்னாலும் வந்து கேட்டுப்பேன், அமைதியாக வந்து இருப்பேன், அப்புறம் வந்து பயப்படவோ நடுங்கவோ மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான். அதே நேரத்தில் வந்து உள்ளே வந்து ஆள் கூப்பிடுறாங்க. இன்டர்வியூ ரூமுக்குள்ளே வந்து இன்டர்வியூ முடிச்சுனா வெளியே வந்து வீரமாக நடந்து போனவன் வரும்போது குழப்பத்தோடு வரான். என்னன்னு பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் லஞ்சம் கேட்குறாங்க. லஞ்சம் கொடுத்தா நம்மளுக்கு வந்து வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறான். இதுதானே வந்து கமித்தல், அதாவது வந்து பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு வந்து ஸ்வா சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு வந்து கழிப்புதல் அதாவது கிடைக்காது. கழிப்புதல்னால் வந்து மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன், அது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? உன் பாட்டன் அப்பா அம்மா பாட்டி எல்லாரும் வந்து லஞ்சம் கொடுக்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. நீ மட்டும் வாங்கிட்டேன்னா உனக்கு வந்து மகிழ்வாகவும் இருக்காது, சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த 4வது விதியா, சரி இரு, நீ வெயிட் பண்ணு, நான் உள்ளே போயிட்டு திரும்ப போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். போயிட்டு வந்து நம்மளுக்கு இந்த வேலை வேணாம், நம்ம வந்து வேறு இடத்துல வேலை தேடிக்கலான்னு சொல்லி கிளம்பும்போது ஒருத்தர் வந்து அவனை வந்து கூப்பிட்டு திரும்ப உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அவனுக்கு வந்து வேலை இருக்குது, நீங்கள் சேர்ந்துக்கோங்கன்றார். இவன் வந்து கேட்குறான், ஏன் எனக்கு திடீர்னு இந்த வேலை தரீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து நீயும் ஸ்வா வந்து பேச நான் பார்த்தேன், சிசிடிவி கேமராவில் வந்து நீங்கள் என்ன பேசுங்க, நான் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தேன், உனக்கு வேலை தரேன்னு தோணுச்சு, அதனால தான் உனக்கு வேலை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஸ்வா சொன்னால் ஆரக்கால் விதியை வந்து அந்த கம்பெனி ஃபுல்லாக வந்து அவன் வந்து ஒட்டி வைக்கிறான்.